கல்வி சீர்திருத்தம் வளர்ச்சி பாதையில் இந்தியா என்கிற கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவர். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையினுடைய தலைவருக்கும் ஆக்ஸ்பா யூனிவர்சிட்டியினுடைய நிறுவனருமான நல்லமணி அவர்களுக்கு ஒப்படைத்திருந்தேன். அதை மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த குரலை இப்படி கூட மாற்றி சொல்லலாம். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை நல்லமணி கண் விடல் என்று கூட சொல்லலாம். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல் என்று வள்ளுவன் சொல்வார். By the magnitude of the action, your own strength, the strength of your enemies, the strength of your allies, and then resort to action. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த காரியத்தினுடைய தன்மை, அதற்கு எத்தனை பேர் எதிரிகளாக இருக்கிறார்கள், அவர்களுடைய பலம், உங்களுடைய பலம், எல்லாவற்றையும் நினைத்து உருவாக்கி அதன்படி அதற்கு பிறகு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிவு அவசியம். அறிவு மேம்பட வேண்டும் என்று சொன்னால் கல்வி அவசியம். அந்த வகையிலே தான் இந்த நீதியின் குரல் அமைப்பின் சார்பாக இந்த கல்வி வளர்ச்சி தொடர்பாக, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, தமிழகத்தில் கல்வி மேம்பாடு, இது குறித்து ரொம்ப ஆர்வமாக இந்த அமைப்பினர் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஏன்னா பொதுவாக கல்வி என்கிற தலைப்பு வருகிற பொழுதே பல பேருக்கு தூக்கம் வரும். ஏன்பா அந்த கல்வியில எப்படா நமக்கு ஆரம்ப கல்வி முடியும், எப்படா நமக்கு உயர்நிலை கல்வி முடியும், எப்போ கல்லூரியில இந்த பாட புத்தக இழவெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெளியே நம்ம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறோம், அதுக்கப்புறம் இந்த புத்தகம் பக்கமே போகக்கூடாது, இந்த கல்வி பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இளைஞர் சமுதாயத்தில் பல பேர் அப்படி நினைத்தது உண்டு. ஆனால் இப்போ நினைக்கிறாங்க நான் சொல்ல முடியாது, நினைத்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு அறிவை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வாழ முடியும். தான் மட்டுமல்ல, தன் குடும்பம் மட்டுமல்ல, நாடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அறிவை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கல்வி அறிவை மேம்படுத்தி கொண்டே இருந்தால், அந்த அப்டேட்டிங் இருந்தால் மட்டுமே சமூகத்தில் வாழ முடியும் என்கிற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லும்போது அதுக்கு நான் சொல்லி முடிச்சா கல்வின்னு சொல்லுங்க. பிறவி திறமையை வளர்ப்பதற்காகவே எது இருக்கிறது? பிறவி திறமையை வளர்ப்பதற்காகவே எது இருக்கிறது? உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சக்தி வாய்ந்த ஆயுதம் எது? உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சக்தி வாய்ந்த ஆயுதம் எது? மனிதனுடைய முழு திறமைகளை வெளிப்பாடே உண்மையானது எது? இதெல்லாம் நான் சொல்லல, நீங்க சொல்லல. ஏற்கனவே பிறவி திறமையை வளர்ப்பதற்காகவே கல்வி அறிவு என்று சொன்னவர் பிரிட்டோ என்கிற பேரறிஞர். உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மாண்டலே. மனிதனுடைய முழு திறமைகளின் வெளிப்பாடே உண்மையான கல்வி என்று சொன்னவர் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். இது மாதிரி நிறைய பேர் கல்வியை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். கல்வி இல்லாத நாடு உயர்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் கல்வித்தரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிறப்பாகவே இருக்கிறது. மேம்பாடு எப்படி இருக்கிறது என்றால், கல்வியின் மேம்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அறிவு ஆற்றலில் சிறந்தவர்களாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு காரணம் சமுதாயத்தையும் குடும்பத்தையும் உணர்ந்த உங்களை போன்ற பெற்றோர்கள் தான். தாங்கள் படிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட தங்கள் குழந்தைகளை எப்படியாவது படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்ப கல்வியிலே கூட அனுப்ப முடியாத இருந்த நிலைமை மாறி உயர்நிலை பள்ளி, அதற்கு பிறகு கல்லூரி, அதற்கு பிறகு அதற்கும் மேலும் உயர்கல்வியை எங்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திய சமூகத்திலே, அதுவும் குறிப்பாக தமிழ் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதிக அக்கறையோடு கவனத்தோடு தான் அழிந்தாலும் பரவாயில்லை, தன் குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் கல்வி சிறப்பாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை வளப்பட வேண்டும் என்று சொல்லி உழைத்து உழைத்து உருக்குலைந்திருக்கிறீர்களே, உருகி ஊழிலும் மெழுகாக இருக்கிறீர்களே, அதுதான் தமிழகத்தினுடைய பெற்றோர்கள், இந்தியாவினுடைய பெற்றோர்கள்.
அதற்காக உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கல்வி கற்றல் தரத்தை எல்லோருமே நாடுகிறார்கள். எனக்கு முன்னாடி பேசினவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பாக பேசுனாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி பரசுராமன் அவர்கள் வகுப்பே எடுத்தார். ஏன்னா அவர் ஒரு பேராசிரியர், வகுப்பு எடுத்திருக்கிறார். ஏதோ உங்க மேல ஒரு 10 அம்புகளை விடுகிறேன் என்று சொன்னார். அந்த அம்பை தாங்கி கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு அம்பு விட்டாலே தாங்க மாட்டாங்க, அது 10 அம்புகளை விட்டா எப்படி தாங்குவாங்க? எல்லாம் நாங்கள் வந்திருக்கிறவங்க எல்லாம் கர்ணனா என்ன பாவம் அவங்க. நீங்க அன்பு கணைகள், மலர் கணைகள்லாம் விடுங்க, ஆயுத கணைகள்லாம் விட்டா இவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க. அதில் நீங்க விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத கணைகள் தான். ஏன்னா அதாவது நீங்க கல்லூரியை முடிச்சுட்டு வர்றவங்களை கூட பாருங்க, நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, மறந்துடுவாங்க, ஒட்டுமொத்தமாக மறந்துடுவாங்க. கல்லூரி உயர்கல்வி முடிச்சு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல அப்டேட் அதை தான் நாங்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நாங்கள் எதுக்காக நாங்கள் இந்த கல்வியை பற்றி அதிக அக்கறையோடு சிந்திக்கிறோம் என்று சொன்னால், கல்வியிலைனா ஒன்றுமே கிடையாது, அறிவு தேவை. அது எல்லா வகையிலும், வாழ்க்கையிலும் சரி, அரசியலிலும் சரி, எல்லா துறைகளிலும் கல்வியை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு முன்னாடி பேசின ஜெய்ஹரி போன்றவர்கள், அன்பு சகோதரர் பாபு கணேஷ் போன்றவர்கள், நம்முடைய இமயா கக்கன் போன்றவர்கள், நம்முடைய புஷ்பா அவர்கள், புஷ்பகுமார் அவர்கள், இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு இருந்ததால் தான், கல்வி கற்றதால் தான் இன்றைக்கு மேம்பட்ட ஒரு நிலைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் நீதியின் குரல் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல், ஐ எம் த பைனியர் ஆஃப் டிபேட் கல்ச்சர். நான் ஒரு இந்த விவாதம் என்று நீங்கள் நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா தொலைக்காட்சிகளிலும் விவாதம் இருக்கும். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தொலைக்காட்சிகள் இருக்கு, அந்த ஆயிரக்கணக்கான தொலைக்காட்சிகளிலும் விவாதம் இருக்கும். ஆனால் அந்த விவாதத்தையே நான் ஆரம்ப காலத்திலே நான் தான் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நான் தான் ஆரம்பித்தேன். சும்மா விவாதம்னா 4 பேரை கூப்பிட்டு வச்சு சண்டை போடுறதுக்காக நான் அதை ஆரம்பிக்கவில்லை. ஒரு பிரச்சனைகள், விவாதங்கள், அதை பற்றி விவாதிப்பது, அதற்கு பிறகு தீர்வு காண்பது, சொல்யூஷன் பேஸ், ப்ராப்ளம் டிஸ்கஷன் அண்ட் சொல்யூஷன் பேஸ். அது மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிக்கிற பொழுது அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்போ நம்முடைய காந்திமதி பரசுராமன் பேசுகிற பொழுது சொன்னார், இவ்வளவு குழந்தைகள் கல்வி கற்கிறார்கள், இவ்வளவு இளைஞர்கள் கல்வி கற்கிறார்கள், 1 கோடி ஆசிரியர்கள் இந்தியா முழுக்க பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்வியை மேம்படுத்த, கல்வி வளர்ச்சிக்காக அப்படின்லாம் பேசுகிற பொழுது, தமிழகத்திலே ஓராசிரியர் பள்ளி அப்படின்ற பள்ளிக்கூடத்திலே ஒரே ஒரு வாத்தியார் தான் இருப்பான், அந்த மாதிரி சூழல்லாம் இருந்தது. அப்போ அரசாங்கத்தை என்னங்க ஒரே ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு ஒரு பள்ளியை நடத்துவதா என்று கேட்டு, அப்போ கல்வி அமைச்சருக்கு நான் தொலைபேசியிலே பேசுவேன். அதுதான் விவாதம், பிரச்சனை கொண்டு வருவேன். அப்போ அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை அழைத்து வருவேன். ஆசிரியர் நியமனங்கள் அவசியம் என்று சொல்லுகிற பொழுது சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அவர்கள் இருப்பார், கலைஞர் அவர்கள் இருப்பார். அப்போ அவர்கள் ஆசிரியர்கள் நியமனத்தை பற்றி பேசுவார்கள். அப்போ அதை தொலைக்காட்சியிலே நான் காட்டுகிற பொழுது அங்கே இருந்து அரசு தரப்பிலே இருந்து பதில் வரும், அமைச்சர் தரப்பிலே இருந்து பதில் வரும், முதலமைச்சர் தரப்பிலே இருந்து பதில் வரும். அதைத்தான் நான் என்ன பண்ணுவேன், நேரடியாக நான் மக்களுக்கு போட்டு காமிச்சேன். லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பதில் சொல்லுங்கள், பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஆசிரியர் நியமனம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 10,000 ஆசிரியர்களை நியமனம் செய்கிறோம் அப்படி சொல்லி, எவ்வளவு 10,000 ஆசிரியர்களை நியமனம் செய்வோம், எப்ப செய்வீங்க, எப்படி செய்வீங்க, கஜானாவில் பணம் இருக்கா இல்லையா, இப்படிலாம் நாங்கள் கேட்கிற பொழுது அதற்கு பதிலை சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எங்கள் நீதியின் குரல் அமைப்பின் சார்பாக புஷ்பகுமார் போன்ற வழக்கறிஞர்கள் மூலமாக, நம்ம ஹரி அவர்கள் மூலமாக நம்ம ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பெட்டிஷன் ஒரு பில்லு போடும்போது அதன் மூலமாக 10,000 பேருக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். காவல்துறையிலும் அப்படித்தான், காவலர்கள் நியமனம், காலி பணியிடங்கள் நியமனம், பத்திரப்பதிவு துறையிலே நியமனம், அதே மாதிரி தலைமைச் செயலகத்திலே நியமனம், இப்படி பல நியமனங்களை எல்லாம் இப்படி எவ்வளவு பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருப்பேன்னு நினைச்சிருப்பீங்க. தொலைக்காட்சியை பயன்படுத்தி, ஒரு சாதாரண தொலைக்காட்சிகளை பயன்படுத்தி எத்தனை பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? 3 லட்சம் பேருக்கு மேலாக அரசு பணிகளை வாங்கி கொடுத்துருக்கோம். கக்கஞ்சி இருக்காங்க, கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர், அமைச்சராக இருந்தவர், காமராஜருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய அமைச்சரவையில். இப்ப இருக்கக்கூடியவர்கள்லாம் நியமனங்களுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்களெல்லாம் ஒரு சல்லி காசு கூடாது என்பதற்கு மட்டுமல்லாமல் ஊழல் எதிர்ப்பு என்பதை எங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவே நாம் சொல்லிக் கொண்டு வந்தோம்.
இன்றைக்கு பல பேர் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பல தொலைக்காட்சிகள் அந்த உன்னத பணியை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பதான் இந்த கல்வியை பற்றி நான் தொலைக்காட்சியிலே அதிகமாக நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கான மணி நேரம் அறிஞர்களுடன் விவாதித்து 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 பல நேரங்களிலே உண்மை வெளிப்படுத்தப்பட்டு அரசு விழிப்புணர்வு செய்து சட்டப்பேரவையிலும் நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டு இந்த பிரச்சனைகளிலே ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. பல பேருக்கு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. இந்த கல்வியில் வளர்ச்சி, கல்வியிலே சீர்திருத்தம், கல்வியில் முன்னேற்றம் என்கிற பல விடயங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்து நாங்கள் பேசி பேசி விவாதித்து விவாதித்து இதை ஓரளவுக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட ஆசிரியர் நியமனங்கள் செய்யப்பட வேண்டும். இன்னும் பல பேருக்கு பணி நியமனம் செய்ய வேண்டும். அது மாதிரி பேராசிரியர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏன் நீங்க தொகுப்பூதியத்தில் வச்சிருக்கிறீங்க, அவங்களெல்லாம் நீங்க பர்மனன்ட் பண்ணுங்க அப்படின்ற அவர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படிலாம் நாம் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் ஒரு கல்வி நிலையிலே ஒரு தேக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக. இந்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, நம்முடைய மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இராணுவத்திற்கு அதிக செலவுகளை செய்கிறார்கள். அதே போல ராணுவத்தை விட அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது கல்விதான். ஆக நிதி ஆதாரங்களை வைத்துத்தான் எல்லாவற்றையும் கல்வியை நாம் மேம்படுத்த முடியும். காந்திமதி பேராசிரியர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு கருத்தை குறிப்பிட்டார். ஈக்குவல் எஜுகேஷன், தரமான கல்வியை பற்றி பேசினார்கள். அதே போல சமமான கல்வியை பற்றி பேசினார்கள். அதற்கு காரணம் இந்தியாவிலே இது ஒரு பரந்துபட்ட ஒரு பழம்பெரும் நாடு பாரத நாடு. இந்த நாட்டிலே இவைகளை உடனடியாக சாத்தியம் செய்ய முடியுமா என்று சொன்னால் சாத்தியம் செய்ய முடியாது. வேதத்தை படித்தவர்கள், பௌத்தத்தை படித்தவர்கள், இந்தியாவை பொறுத்தவரையே ஆரம்ப கல்வி எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆரம்ப கல்வி முறையே எப்படி இருந்தது சொன்னால் வேதத்தை தான் படித்துக் கொண்டிருந்தோம். இதிகாசங்கள், வேதங்கள், இவைகளை இதன் மூலமாகத்தான் கல்வியை நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். பௌத்தத்தின் மூலமாக நாம் கல்வியை கற்றுக்கொண்டிருந்தோம். இப்பொழுதுதான் கல்வியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கோம். கல்விக்கான பல்வேறு விதமான குழுக்களை அக்கறை இல்லாமல் அல்ல. இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்தியா உயர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வி அறிவு முக்கியம், கல்வி வளர்ச்சி முக்கியம் என்று சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலே ஒரு அறிக்கை, ஒரு குழு வைக்கப்பட்டு காலம் சென்ற குடியரசுத் தலைவராக இருந்த முதல் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையிலே ஒரு அறிக்கை போடப்பட்டது. அதற்கு பிறகு கோத்தாரி குழு அறிக்கைகள், இப்படி ஏராளமான அறிக்கைகள் போடப்பட்டன. அதற்கு பிறகு தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டது. அது 2020ஆம் ஆண்டு அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆக ஒரு ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் எல்லோருமே கல்வி அறிவு படித்தவர்கள், எல்லோருமே இங்க உட்கார்ந்து இருக்கிற மெத்த படித்தவர்கள் போல அல்ல. ஜனநாயகத்தில் படிக்காதவங்க கூட வருவாங்க, எம்பியா வருவாங்க. 3ஆம் கிளாஸ் படிச்சவங்க கூட மிகப்பெரிய மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. படிப்பே இல்லாதவங்கலாம் பல பேர் அமைச்சராக இருக்கிறாங்க. அது படிக்கலன்றதுக்கு குறை சொல்ல வரல. பெருந்தலைவர் காமராஜர் கூட குறைந்த படிப்பு தான், ஆரம்ப கல்விதான். ஆனாலும் கூட அவர் ஒரு கிங் மேக்கர் என்று வந்தார் என்று சொன்னால் அந்த கல்வி அறிவை அரசியலிலே மேம்படுத்தி கொண்டார். நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேதம் பௌத்தம் அப்படின்னு வரும்பொழுது இவங்கெல்லாம் ஆத்து மணல்ல போட்டு ஆகாயி எழுதினவங்கலாம் அவங்கெல்லாம் அப்படி வளர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டை உருவாக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக சிந்திக்கவும் ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்டேட்டிங் என்பது முக்கியம். இன்றைக்கு தொழிற்கல்வி, இந்த மனநக்கல்வி, இந்த மாதிரி ஏராளமான கல்வியிலே இருந்து மாறி தொழிற்கல்வியை ஆகிவிட்டது. பல கல்வியிலே பல விதமான பிரிவுகளை உருவாக்கி ஆகிவிட்டது. அந்த கல்வியின் மூலமாக வளர்ச்சி பாதையில் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக சென்று கொண்டிருக்கிறது. நாம் கவலைப்பட ஆரம்பித்திருக்கிறோம் என்பதை விட இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் கவலைப்படுகிறார், இந்தியாவினுடைய பிரதமர் கவலைப்படுகிறார். இந்த பிரதமர் மட்டுமல்ல, ஏன்னா பல்கலைக்கழகத்தினுடைய எண்ணிக்கை முதல்ல பார்த்தா யூனிவர்சிட்டி ரேங்க்ல உலக அளவிலே இந்தியாவிலே 100 பல்கலைக்கழகம் இருக்குதுன்னா ஒரு 100 பல்கலைக்கழகங்களிலே உலக அளவிலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களே 100 இடங்கள்லயும் இந்தியா வரல. 1, 2, 3, 10 இடத்துலயும் ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருக்க பல்கலைக்கழகம் வரல. ஆனா நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்றோம், இந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி ஓடிட்டு இருக்கோம். 100 யூனிவர்சிட்டியை பட்டியல் போடுறான். அந்த 100 உலகத்தில் இருக்கக்கூடிய 100 யூனிவர்சிட்டியிலும் ஒரு யூனிவர்சிட்டி கூட இந்தியா தரம் வாய்ந்தது என்று வரவில்லை. 101வது 103வது 104வது ஒன்று வருது. அப்படிதான் பல்கலைக்கழகத்தினுடைய இது குறித்து நான் பேசுவதை விட பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் கவலையை தெரிவித்திருக்கிறார்.
குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார். ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக பல்கலைக்கழகத்தினுடைய தரத்தை உயர்த்துவது, ஏன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்தினுடைய தரத்தை உயர்த்தினால்தான் அங்கே ஆராய்ச்சி கல்வி, அந்த ஆராய்ச்சி கல்வி அதன் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆக பல்கலைக்கழகங்களுடைய தரத்தை நாம் உயர்த்த வேண்டும். அதே போல ஆரம்ப கல்வியிலே இருந்து ஆராய்ச்சி கல்வி வரையிலே சரியான கல்வியை நாம் மக்களுக்கு வழங்க வேண்டும். அதுவும் எளிமையான மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏழையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மையான மக்களுக்கு நாம் இலவச கல்வியை வழங்க வேண்டும். இதைத்தான் அரசு சிந்திக்கிறது, அரசாங்கங்கள் சிந்திக்கின்றன, அரசினுடைய நிர்வாகிகள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலவசமான கல்வி கொடுப்பது, பின்லாந்துல சொன்னாங்க அவங்க, அங்கெல்லாம் இலவசமா கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தென்கொரியாவிலே கல்வி நிலைப்பாடெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, காலையில படிக்கிறது, காலை மாலை படிப்புன்ற ஒரு காரணத்தில் இருந்து இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பசங்கள்லாம் படிக்கிற மாதிரியே தெரியல. காலையில் எழுந்து படிக்கிற மாதிரி ஒரு காலத்தில் நாமெல்லாம் காலையில் எழுப்பி விடுவாங்க, 6 மணிக்கு எழுந்து படிப்பு விடுவாங்க, 6லேருந்து 7, 7:30 வரலும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கு புறப்பாடு இருக்கும். அதே மாதிரி மாலையில் வந்தால் புத்தகத்தை எடுத்து வச்சு படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் நேராக வந்தால் ரிமோட் எடுத்துல போட்டுருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கையிலே இருக்கு, அதில் வச்சு என்னென்னமோ பப்ஜி எல்லாமே ஆடிட்டு இருக்கானுங்க. அதனால கல்வி, அதாவது அந்த சவுத் கொரியா, எதுக்காக இந்த காரணத்தை சொல்லுகிறேன் சொன்னால், சவுத் கொரியாவில் கல்வி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஏறக்குறைய 12 மணி நேரத்தில் இருந்து 18 மணி நேரம் வரையிலே மாணவர்கள் கல்வி பயிலுகிறார்கள். எவ்வளவு நேரம்? 18 மணி நேரம். ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் கல்வியை பயின்று கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கல்வியை மேம்படுத்துவதற்காக, தரம் உயர்த்துவதற்காக அந்த நாடு எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறது, அந்த அக்கறையோடு அந்த சமூகமும் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒத்துழைக்கிறது என்பதை நீங்கள் அவசியம் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், நீங்க அப்படி இருங்க, சவுத் கொரியா எஜுகேஷன் பாலிசியை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்திலே அங்கு இந்த நாடுகள், வளர்ந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகளிலே இந்த கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காக, உயர்த்துவதற்காக கடின உழைப்பை அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். அரசாங்கமும் நிர்பந்தித்து வருகிறது. காரணம், அப்படி நிர்பந்தித்தால் தான் அந்த நாடுகள் உயரும், முன்னிலைக்கு வரும் என்பது எழுதப்படாத விதி. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கல்வி சீர்திருத்தம் முக்கியம் என்பதை காட்டிலும் வளர்ச்சி பாதையில் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்ற பெருமிதம் காலத்தை நம்ம தூக்கி விடுறதை விட நாம் அதற்கு சமூக பொறுப்போடு ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையிலே தான் உங்களுக்கு சமூக பொறுப்பு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அறம் விருதுகளை நாம் வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். அதை போல இன்றைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒரு நீதி, உங்களுக்கு தெரியும், நீதியின் குரல் தரமா இருந்தால் தான் அந்த பக்கமே வருவோம், உட்கார்ந்து செய்வோம். அந்த வகையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அதனுடைய அனுமதி, அது பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செய்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஒரு விருதாக உங்களுக்கு வழங்குகிறார்கள். அந்த டாக்டரேட் பட்டம் மதிப்புறு முனைவர் என்று சொல்லுவார்கள். விஜயகாந்த் ஒரு முறை வாங்கும்போது ஒரு பக்கத்தில் நான் தான் இருந்தேன். இதுக்கு தமிழில் என்ன பொருள்னு கேட்டார். இது ஒரு சிறப்புறு முனைவர் அப்படின்னு, த ஸ்பெஷல், அதாவது சிறப்புறு முனைவர்ன்ற ஒரு பட்டம், டாக்டரேட் பட்டம். அந்த பட்டத்தை தான் இன்றைக்கு இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பிலே இருந்து ஒப்பந்தத்தை போட்டு, ஒரு ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பந்தம் போட்டு இந்த பட்டத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அமைப்புக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் அதே நேரத்திலே இந்த விருதுகளை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பலத்த கரவொலியோடு வரவேற்கிறேன். உங்களுடைய அறிவும் ஆற்றலும் செயல்பாடுகளும் இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Bhaskar
நீதியின் குரல் பாஸ்கர்னாலே வந்து ஒரு காட் பிரதர் மாதிரி. தினமும் வந்து அவரை பார்த்தாலே வைப்ரேஷன் பாசிட்டிவா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு பாசிட்டிவான பர்சன் அது. ஸோ இத்தனை வல்லுநர்கள் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி வந்து இந்த விழாவை நான் இப்போ 2வது முறையாக வரேன். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் கேட்கிறாரு. அவ்வளோ கிரேட் பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம வேலை கற்றுக்கிட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் இப்போ என்னுடைய அசிஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் சினிமாவில் வரும்போது தான் நமக்கு பெருமை. அதே போல் இங்கே டாக்டரேட் இன்னைக்கு வாங்குற அத்தனை பேரும் உங்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பசங்க பேர பசங்க எல்லாரையும் வந்து நல்ல நம்மள மாதிரி உருவாக்கணும் நீங்கள் நினைச்சாலே நாடு சிறந்த நாடாயிரும். பாரத நாட்டில் வந்து கல்வி மட்டும்தான் அழிக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், இது எவ்வளோ பெரிய கொடூரமான ஆளா இருந்தா கூட ஒரு அட்வொகேட்டோ ஜட்ஜோ தான் பயப்படுறாங்க. அந்த படிப்பு டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் கடவுளான்னு நினைக்கிறோம் படிப்பு. ஸோ இன்னைக்கு டாக்டரேட் பட்டம் வாங்குற அத்தனை பேருக்கும் திரையுலகத்தின் சார்பிலும் எங்க நீதியின் குரல் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு வாட்டி எனக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயம், 2 வரி நான் பாடுவேன், நீங்க கூட பாடணும். பாடலாமா? வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். ஜெயஹிந்த். மனிதர்களுடன் பேசுவது மனதிற்கு இதமானது. கல்லுக்கிட்ட பேச முடியுமா? அப்படியே திருப்பி பேசாது. உங்ககிட்ட பேசுவீங்கள்ல, கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்க இல்லையா? அந்த கேள்வி கேட்கறது தான் படிக்கிறது. அந்த படிப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை தெரிந்து அறிந்து அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பது தான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியின் நோக்கம். அறம் செய்ய விரும்பு அந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருக்கு. அதற்கு ஒரு தலைவராக நமது அன்பிற்கும் பண்பிற்கும் ஒரு அண்ணன் சிஆர் பாஸ்கர் அவர்களுடைய தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உங்கள் அங்கீகாரத்தை, உங்கள் அதிகாரம், உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, அதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். ஒளிர்விடும் இந்த மேடையில் பொருள் விளக்கமாய் நம் மனங்கள் இணைந்து அறிவும் ஆராய்ச்சியும் செழிப்பாய் பொங்கி நாடு வளர்ச்சி பாதையில் பொற்காலம் அமைந்திட ஒன்றுபடுவோம் இன்று. இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கும் விழாவின் நாயகர் திரு சிஆர் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் இந்தியாவினுடைய கல்வி சீர்திருத்தம்னு பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது எவ்வளவு பெரியதுன்னு தெரிஞ்சாதான் அதற்கு தக்க சீர்திருத்தங்களை நம்மளால் சிந்திக்க முடியும். இந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பு என்பது உலக அளவில் மிக பெரியது. ஏன்னா நம்மளுடைய பாரத நாடு பரந்து விரிந்த நாடு, மக்கள் தொகையில் முன்னோடியில் இருக்கும் நாடு நம் நாடு. இந்தியர்கள் அனைவரும் கல்வியை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப வேகமா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பு. அப்போ அதற்கு தகுந்தாற் போல் கல்வி சீர்திருத்தங்கள் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இந்தியாவில் 24.8 கோடி மாணவர்கள் படிக்கிறார்கள். 14.7 லட்சம் பள்ளிகள் இயங்குகின்றனர். அந்த பள்ளிகளில் 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். இவ்வளவு பெரிய கல்வி கட்டமைப்பை வழிநடத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்கான வழிகளுக்கான தேடல் தான் இந்த கருத்தரங்கம்.
இன்னைக்கு கல்வி திட்டங்கள்னு பார்க்கும்பொழுது உலக அளவில் எந்த நாடுகளுடைய கல்வி திட்டங்கள் மிக சிறந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் இருப்பது ஃபின்லாந்துடைய எஜுகேஷன் பாலிசி. இரண்டாவது இடத்துல சிங்கப்பூர்னுடைய ஸ்டெம் எஜுகேஷனல் பாலிசி. மூன்றாவது இடத்துல சவுத் கொரியா. இந்த நாடுகளினுடைய கல்வி கட்டமைப்புகளை சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்து நம்ம நாட்டிலையும் இன்டகிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு இயலாத ஒரு விஷயம். ஏன்னா மாறுபட்ட நாடுகள், ஃபின்லாந்து, சிங்கப்பூர், சவுத் கொரியாலாம் மிக சிறிய நாடுகள், ஜனத்தொகை ரொம்ப கம்மி, வளர்ந்த நாடுகள் அவை எல்லாம். அப்போ அங்கத்திய எஜுகேஷன் பாலிசியை நாம் இங்கே கொண்டு வர்றதுன்றது இயலாத ஒரு காரியம். இந்தியா வந்து ஒரு பரந்து விரிந்த நாடு, ஜியோகிராஃபிக்கலி வெரி டைவர்ஸ், பல மாநிலங்கள், ஆயிரக்கணக்கான மொழிகள், இன மக்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், இப்படி மோஸ்ட் டைவர்ஸ் கண்ட்ரி உலகத்தில் எதுன்னா இந்தியா தான். அதுதான் இந்தியாவினுடைய அழகும் கூட, அதனுடைய மாறுபட்ட தன்மை. இவ்வளோ வித்தியாசங்களையும் ஒரு கொடைக்குள்ள கொண்டு வர்றதுன்றது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இவ்வளோ மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வருவது என்பது ஒரு இயலாத காரியம், ஒரு சவாலான காரியம். ஆனால் அந்த சவாலை செய்ய வேண்டிய நேரம் இது. அந்த சவாலை எதிர்கொண்டுதான் நாம் ஆக வேண்டும். அதற்கான ஒரு படிதான் இன்றைய கருத்தரங்கமும் கூட. இப்போ இந்த கல்வியில சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது ஏன் கொண்டு வரணும், அதுக்கு என்ன அவசியமா? நம்ம தான் ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்கே, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னும் போது 3 விஷயத்தை மட்டும் நம்ம ஒன்று யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு தனிப்பட்ட நாடாக இல்லை, உலக நாடுகளோட போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றோம். உலக நாடுகளோட போட்டி போட்டு நம்முடைய நாடு வல்லரசாக ஆக வேண்டும் என்றால் கல்வியில் சீர்திருத்தங்கள் கண்டிப்பாக தேவை. இரண்டாவது விஷயம், இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறாங்க. படிப்பு என்பது உயர்தட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைவரும் கல்வியை நோக்கி போகிறார்கள். அனைவருக்குமான கல்வி என்ற ஒரு நோக்கம் வரும் பொழுது கல்வியில் சீர்திருத்தம் மிக அவசியமாகிறது. மூன்றாவது முக்கியமான விஷயம் சமத்துவமான எஜுகேஷன், ஈக்விட்டபிள் எஜுகேஷன். அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கும். ஏன்னா the whole world has become one village. இன்னைக்கு நம்ம வாசுதேவ குடும்பக்கம் அப்படின்னு வேதத்தில் சொல்றாங்க. the whole world has become one village. அனைவரும் சமமாக போட்டி போடுற இடத்துல வரும்பொழுது சமமான கல்வி முறை என்பது இயல்பான ஒரு விஷயமா, சிந்தனையாக இருக்கிறது. அப்ப இந்த 3 முக்கியமான அம்சங்களுக்காக கல்வியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியது என்பது காலத்தினுடைய கட்டாயம். அப்ப இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் என்னும்போது என்ன மாதிரி சீர்திருத்தங்களை நாம கொண்டு வரலாம்? ரொம்ப நிறைய பேசல, உங்களுடைய டைமை நான் ரொம்ப நிறைய எடுத்துக்கல. அர்ஜுனனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட 10 அம்புகள் மாதிரி தான் ஒரு 10 பாயிண்ட்ஸை பற்றி மட்டும்தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதை நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாம் விருதுகள் வாங்கி கொண்டு சமூகத்துக்கு திரும்பி போறீங்க. இந்த 10 அம்புகளையும் உங்கள் மார்பில் ஏற்றி கொண்டு போய் அதை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த 10 சீர்திருத்தங்கள் யாது? ஃபர்ஸ்ட், இன்டர்டிசிப்ளினரி லேர்னிங், ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி முறை. பழைய கல்வி முறைகளில் பார்த்தீங்கன்னா we had compartmentalized education. இதான் புத்தகம், இதான் பாடம், இதை படி, இதை எழுது, அவ்வளோதான் இருந்தது. ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி புக்ஸ், ஜியோகிரஃபினா ஜியோகிரஃபி புக், சோஷியல்னா சோஷியல், இப்படி இருந்தது. பட் இப்போ அது சாத்தியமாகாது. சரித்திரத்தை இலக்கியங்கள் மூலியமாக படிக்கலாம், ஜியோகிரஃபியை டாக்குமெண்ட்ரிஸ் மூலியமாக, விஷுவல் மீடியா மூலியமாக படிக்கலாம், கணக்குகளை ஓவியங்களாக கற்றுக்கொள்ளலாம். இப்படி இன்டர்டிசிப்ளினரி லேர்னிங் என்றது இந்த இளைய தலைமுறை மக்கள் கிட்ட இலகுவாக போய் சென்றடையக்கூடியது. இந்த சப்ஜெக்ட்ஸுக்குள்ள நடுவில் இருந்த சுவர்களை ஒழிக்க வேண்டிய ஒரு டைம். இன்டர்டிசிப்ளினரி லேர்னிங் என்றது காலத்தினுடைய அத்தியாவசியமாக அமைகிறது. இது முதல் கொண்டு வர வேண்டிய முதல் சீர்திருத்தம். இரண்டாவது சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ப்ராப்ளம் சால்விங். கிரிட்டிக்கல் திங்கிங் என்றது ஒரு கூரிய உள்நோக்கு சிந்தனை, ஒரு எதையுமே ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுதல், கேள்விகள் மூலியமாக அறிவை தேடுதல் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்தால்தான் நம்முடைய கல்வி ஒரு பயனுள்ள கல்வியாக மாறும். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடத்திட்டங்களை நாம் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக
வேகமாக ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி நுண்ணறிவு. நம்ம கல்வியை கொடுக்குறோம், ஆனால் அந்த மாணவர்களை ஒரு உயிரற்ற ஜட மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிடுறோம். உணர்ச்சியற்ற மனிதர்களாக நம்ம அவங்கள மாற்றுறோம். ஆனால் அந்த உணர்ச்சியான பூர்வமான விஷயங்களையும் கல்வியிலேயே நம்ம கொண்டு வந்து ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கொடுக்கணும். ஒரு டாக்டர் ஆனால் முக்கியம் கிடையாது, ஒரு நல்ல டாக்டர் ஆகணுன்றது தான் முக்கியம். அதை கல்வியில் நாம் இன்டகிரேட் பண்ணணும். ப்ராப்ளம்ஸை கண்டு ஓடுவதை நாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. இந்த கொஸ்டின் தப்பா இருக்கு, அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போ, கிடையாது. அது நடைமுறை கிடையாது. ப்ராப்ளம்ஸை தேடி வேட்டையாடி அதை சரி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை மாணவர்களிடையே நாம் கொண்டு வர வேண்டும். ஆக இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ப்ராப்ளம் சால்விங், இதையெல்லாம் நம் கல்வியில் இன்டகிரேட் பண்ணும் பொழுது அந்த மாணவர்கள் தன்னம்பிக்கை மிக்க மாணவர்களாக ஒளிவிடுகிறார்கள். இந்த மாற்றத்தை நாம் கல்வியில் இரண்டாவதாக கொண்டு வர வேண்டும். மூன்றாவது என்னன்னா ஃபியூச்சர் ரெடி லேர்னிங். வருங்காலத்திற்கு தக்கவாறு வருங்காலத்தில் என்ன தேவைப்படுகிறதோ அதை நம்முடைய கல்வியில நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பழைய காலத்து புராண கதைகளையே நம்ம பழைய சிஸ்டத்தையே புக்ஸை மாத்தாம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வருங்காலத்துக்கு அது உபயோகப்படாது. மாணவர்களுக்கு கோடிங் சொல்லி கொடுக்கணும். வருங்காலத்துல கோடிங் தான் ஃபியூச்சர். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். we are living in the era of artificial intelligence. அதை சொல்லி கொடுக்கணும். பொருளாதார ஃபைனான்சியல் நாலேஜ், அடிப்படையான பொருளியல் எக்கனாமிக் நாலேஜ்ன்றது தேவை. வெறும் பொருளியல் வல்லுநர்களுக்கு மட்டும் இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே அது தேவைப்படுகிறது. அது மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவருக்கான ஒரு உத்வேகம், அதுவும் கல்வியிலே நம்ம புகட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றங்கள், இதை பற்றி நம்ம அறியாமலேயே இருக்கிறோம். இந்த மாதிரி ஃபியூச்சர், இதெல்லாம் தான் ஃபியூச்சர் சப்ஜெக்ட்ஸ். இந்த ஃபியூச்சர் சப்ஜெக்ட்ஸை நம்மளுடைய எஜுகேஷன்லேயே நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இப்போ கூடியிருக்கோம். நான்காவது அன்பு என்னன்னா தாய்மொழி வழி கல்வி. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 5ஆம் வகுப்பு வரை சுத்தமான தாய்மொழியில கல்வி கற்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு கல்வியின் மீது பற்றும் அந்த தேடலும் அந்த கிரிட்டிக்கல் தாட்ஸும் அந்த சுய சிந்தனையும் வளர்வதாக சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஹேவ் செட் தட். அப்போது இந்த 5ஆம் வகுப்பு வரை முற்றிலுமான தாய்மொழி கல்வி என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு பெரிய புரட்சியாக கூட இருக்கும் நமக்கு. நம்ம இது வரைக்கும் தாய்மொழியை செகண்ட் லாங்குவேஜாக தான் படிச்சுட்டு இருக்கோம். பட் இப்போதைய நம்மளுடைய தேவை என்னன்னா, நம்மளுடைய தாய்மொழியிலேயே அனைத்து பாடங்களையும் படிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை, மாற்றத்தை நம்ம உண்டு கொண்டு வரணும். 5வது விஷயம் என்னன்னா அனைவருக்குமான கல்வி, ஈக்விட்டபிள் எஜுகேஷன். இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அனைவருக்கும் சமமான கல்வி. ஃபின்லாந்துடைய கல்வி திட்டம் தான் உலகத்திலேயே சிறந்ததுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அவங்க தான் உலகத்திலேயே ஈக்விட்டபிள் எஜுகேஷனை முதல்ல கொண்டு வந்தது. ஃபின்லாண்டில் அனைத்து பள்ளிகளும் அரசு பள்ளிகள் தான், அங்கே பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம். ஏன்னா இன்னைக்கு ஒரு உத்தியோகத்துக்கு லட்சக்கணக்கான பேர் போட்டி போடுறாங்க. அந்த லட்சக்கணக்கான பேரும் ஒரே மாதிரியான கல்வி பின்னணியிலிருந்து வந்திருந்தாதான் அந்த போட்டி நியாயமான போட்டியாக இருக்க முடியும். மாறுபட்ட கல்விகள்ல இருந்து வரும்போது அந்த போட்டி ஆரம்பத்திலேயே அங்கே சரியில்லாம இருக்கு. அப்போ ஃபின்லாண்டில் they have this equitable education system. ஸோ அந்த ஈக்விட்டபிள் எஜுகேஷன்ன்றது நம்ம நாடு ரொம்ப டைவர்ஸ் கண்ட்ரியான இந்தியாவில் கூட கொண்டு வர வேண்டிய ஒரு சாத்தியம் நம்ம பார்த்தாகணும். அப்போ அனைவருக்கும் சமமான கல்வி, சமமான கல்வி திட்டங்கள், அதில் சப்ஜெக்ட்ஸ் எப்படி வேணால் மாற்றி படிச்சுக்கலாம், பாடங்களை மாற்றி படிச்சுக்கலாம். ஆனால் கல்வி முறை என்பது ஒரே மாதிரி யூனிஃபார்ம் சிஸ்டம் வந்து இப்போ காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் மல்டி டிசிப்ளினரி சாய்ஸஸ். இது உயர்கல்வித்துறையில் வருது. உயர்கல்விக்கு வரும்போது மாணவர்கள் கல்லூரியில் வரும்போது இதான்ப்பா உங்களோட சிலபஸ், இதெல்லாம் படிச்சுட்டு இந்த பேப்பர் எல்லாம் பாஸ் ஆகிடும், உனக்கு டிகிரி கொடுத்துடும். இந்த சிஸ்டம் வந்து ஒரு தவறான ஒரு சிஸ்டமாக இருக்கிறது. ஏன்னா லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான தேவைகள் இருக்கு. அந்தந்த மாணவர்களுக்கு எந்த கல்வியை அவர்கள் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ், சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அவங்க பெரியவங்களாயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களால முடிவு பண்ண முடியும். என்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிக்கணுன்றதை அவங்க தீர்மானமாக யோசிச்சு அந்த சாய்ஸ் செலெக்ஷன்ஸ் மாணவர்கள் கையில் கொடுக்கும் பொழுது பொறுப்பானவர்களாக மாறுகிறார்கள். அதே மாதிரி உயர்கல்வியில் வரும் பொழுது நிறைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களால இடைநிற்றல் நிறைய இருக்கு. நீ ஃபுல்லாக எல்லா பேப்பரையும் முடிச்சாதான் உனக்கு டிகிரி கொடுப்பேன், இல்லைன்னா டிகிரி கிடையாது என்னும்போது அந்த மாணவருடைய வாழ்க்கை வந்து சீரழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க நடுவில் இடைநிற்றினால் கூட மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் எக்ஸிட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க.
ஒரு இடத்துல அவங்களால கல்வி தொடர முடியாட்டினா கூட அவங்க படிச்சு முடிச்ச காலத்துக்கு தகுந்த சான்றிதழ்களை கொடுத்து அவர்களை அங்கீகாரப்படுத்தும் பொழுது அவங்க எல்கேஜியிலிருந்து 15 வருஷம் படித்த படிப்புக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கோம், அந்த உழைப்புக்கு நம்ம அடையாளம் கொடுத்துருக்கோம் என்ற ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த மல்டிபிள் என்ட்ரி அண்ட் மல்டிபிள் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் அந்த நம்ம அந்த சிஸ்டமை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறோம். ஸோ தட் வி ஆர் நாட் ஸ்ட்ரெஸ்ஸிங் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் இதுதான் சிஸ்டம், இந்த நீ ஃபுல்லாக இதை முடிச்சு தான் ஆகணும், அப்போ தான் நீ வெளியே போகணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை நம்ம ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஏழாவது முக்கியமான அம்சம் என்னன்னா, ஆசிரியர்களுடைய கற்பித்தல் முறையில் நிறைய மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும். நம்மளுடைய டீச்சர் ட்ரைனிங்ஸ் அண்ட் டீச்சர் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா பழைய சிஸ்டம்ல இருக்கு. எப்படி டாக் அண்ட் சாக் மெத்தட், வகுப்பறைகள் தான், ஆசிரியர் தான் இன்ஃபர்மேஷனுக்கான ஒரே கதவாக இருந்தார்கள். இன்ஃபர்மேஷன் ஆசிரியர் வழியாக தான் மாணவர்கள் கிட்ட போயிட்டு இருந்தது. ஹி வாஸ் அ ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உலகமே அகண்டமே நம்ம கையில் இருக்கு. இன்ஃபர்மேஷன் ஏகப்பட்டது இருக்கு. அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு மாணவர்களுக்கு தெரியல. அப்போ இப்பத்திய ஆசிரியர்கள் ஒரு சேனலைசர்ஸாக, மாடரேட்ஸாக இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி சரியான விதத்தில் கையாளணும், எப்படி அதை ஒழுங்குபடுத்தணும், எப்படி அதிலிருந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டராக ஆக வேண்டிய ஒரு இடத்துல ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ட்ரைனிங் எல்லாம் பழைய ட்ரைனிங் மெத்தட்ஸில் இருக்கு. அப்போ ஆசிரியர்களுக்கு புது விதமான கல்வி கற்பித்தல் முறைகள், ட்ரைனிங்ஸ் ஹேஸ் டு பி கிவன் டு த டீச்சர்ஸ். அவங்க ஆசிரியர் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா 1:30 இஸ் த ரேஷியோ. 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தால் தான் இந்த சேனலைசேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் சரியா இருக்கும். பட் நம்ம நாட்டில் 100 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியர் பள்ளிகள் எல்லாம் இருக்குது. அப்போ நிறைய ஆசிரியர்களை நாம் வேலைக்கு அமர்த்தி அந்த 1:30 ரேஷியோவை நம்ம கொண்டு அந்த டீச்சர்ஸை மாடரேட்ஸை ஆக்கி அந்த இன்ஃபர்மேஷனை சரியாக சேனலைஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய மாணவ சமுதாயத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும். அப்போ ஆசிரியர் பயிற்சியில் பெரிய சீர்திருத்தங்களை நாம் கொண்டு வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். 8வது முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அண்ட் ரிமோட் லேர்னிங். இன்னைக்கு லேர்னிங்ன்றது புக்ஸ்ன்றதை தாண்டி போய் டிஜிட்டல் ஆயிடுச்சு. எல்லாமே எவ்ரிதிங் ஹஸ் பிகம் டிஜிட்டலைஸ்ட். நம்ம வர்ச்சுவலாக தான் நிறைய நேரம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த டிஜிட்டல் லேர்னிங் மெத்தடாலஜிஸை நம்ம கல்விகளில் கொண்டு வரணும். இது நகர்ப்புறங்கள்லையும் உயர்தட்டு பள்ளிகளையும் அது இலகுவாக நடக்கிறது. ஆனால் நம்மளுடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு அது இன்னும் சென்றடையவில்லை. அப்போ இந்த டிஜிட்டல் லேர்னிங் என்றது அனைவருக்கும் போய் கடைசி மாணவர் வரைக்கும் போறதுக்கான ஒரு மெத்தடை நம்ம கல்வியில் கண்டிப்பாக கொண்டு வரணும். அது மாதிரி ரிமோட் லேர்னிங், நம்ம கிட்ட முதலே இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருந்தது. நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸ்டடி மெட்டீரியல் வரும், படித்து நம்மளே எழுதிடுவோம். டிஸ்டன்ஸ் லேர்னிங் வேறு, ரிமோட் லேர்னிங் வேறு. ரிமோட் லேர்னிங் என்றது நான் இங்கே இருந்து கொண்டே அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பாடங்களை நான் நேராக அட்டென்ட் பண்ணலாம். அவங்க கொடுக்குற டெஸ்ட்டை நான் நேராக அட்டென்ட் பண்ணலாம். என்ன, நான் ஃபிசிக்கலாக அங்கே இருக்க மாட்டேன், இங்கே என்னுடைய வீட்டில் இருந்தே அமெரிக்கா பல்கலைக்கழகத்தினுடைய பட்டங்களை கூட என்னால் வாங்க முடியும். இந்த ரிமோட் லேர்னிங் உலகத்தை மிகப்பெரிய அளவில் கட்டமைத்து கொண்டிருக்கிறது. அந்த ரிமோட் லேர்னிங் நம்மளுடைய கல்வி திட்டங்களுக்குள்ளேயும் கொண்டு வரணும். இந்த ஃபிசிக்கல் லேர்னிங், டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, நீ கிளாஸில் உட்காந்துருக்கியா, பீரியடுக்கு பீரியட் அட்டெண்டன்ஸ், ஒரு நாள் லீவ் லெட்டர் கொண்டு வா, இந்த மாதிரியான போக்குகளை நாம் மாற்ற வேண்டிய சூழல். ஏன்னா நம்ம இப்போது ரிமோட் லேர்னிங் ஈரால வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் 8வது அம்சம். 9வது அம்சம் பார்த்தீங்கன்னா, காம்பிடென்சி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். காம்பிடென்சின்றது தனித்திறமை. ஒரு மாணவனுடைய தனித்திறமையை தூண்டி வெளியெடுத்து கொண்டு வர வேண்டிய கடமை நம்முடைய கல்வி திட்டத்திற்கு அமைகிறது. காம்பிடென்சி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். மனப்பாட கல்வி, எழுதி கரெக்டாக எழுது, இசுவாசதா இருந்த தப்பு, 6 மார்க்கு கம்மி, ரிப்பீட் எழுது, 10 தடவை எழுது, இது இனிமேட்டு காலத்துக்கு ஆகாது. செயல்முறை கல்வி மூலியமாக அறிவை தேடும் பொழுதுதான் அந்த மாணவர்கள் சிறந்த அறிஞர்களாக வருகிறார்கள். அவங்க 3 ஸ்டெப்பில் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட், சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கணும், புரிஞ்சதை அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணதை வச்சு கிரியேட் பண்ணணும். இது முக்கியமான விஷயம். இன்னைக்கு இந்த நூற்றாண்டினுடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமா? யூ கிரியேட் டு எக்ஸிஸ்ட். நீ ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணினாதான் நீ இங்கே எக்ஸிஸ்டே ஆகிற. நீ கிரியேட் பண்ணாட்டினா உனக்கு இங்கே இடம் கிடையாது. நான் மற்றவர்களிலிருந்து ஏதாவது ஒன்றை மாறுபட்டு பண்ணால்தான் நான் இங்கே இயங்குகிறேன் என்ற ஒரு சூழல்ல இருக்கும்.
ஸோ உலகம் ஃபுல்லாக அந்த கிரியேட்டிவிட்டி, கிரியேஷன், எதையாவது புதுமையாக செய்வதற்கான ஒரு பெரும் அலை அடைத்து கொண்டு இருக்கின்றது. அப்போது இந்த அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை அண்ட் கிரியேட்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் மெத்தட்ஸ்னால தான் மாணவர்களுக்கு அது சென்றடையும். இதுதான் 9வது. 10வது கடைசி அம்சம் என்னன்னா ரிசர்ச் அண்ட் இனோவேஷன். ஆராய்ச்சி படிப்புக்கான ஒரு மனோ தைரியத்தை, ஒரு தேடலை சிறு குழந்தைகள்லேருந்தே கொண்டு வரணும். இது எந்த நாடு சிறப்பாக செய்யுதுன்னா ஜப்பான், சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் குழந்தை பருவத்திலேருந்தே அந்த ரிசர்ச் ஆட்டிடியூடை அவங்களுக்கு கொண்டு வராங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டியா, 2 மார்க் கேள்வி படிச்சுட்டியா, 5 மார்க் கேள்வி படிச்சுட்டியா, புக்கை மூடி வச்சுட்டு, அப்படி இருக்கக்கூடாது. இதை தாண்டி என்ன இருக்குது, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, வாட், வே, வென், ஹவு, இந்த கைண்ட் ஆஃப் ரிசர்ச் ஆட்டிடியூட், அது ஒரு ஆட்டிடியூட், அது ஒரு கேரக்டரிஸ்டிக்காக மாறணும். அதை இளமை கல்வியிலிருந்தே நம்ம அந்த ரிசர்ச்சுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஆராய்ச்சியாளர்களுக்கு போதுமான அங்கீகாரமும் அடையாளங்களும் பொருளுதவிகளும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரிசர்ச் டெவலப் ஆனால் தான் இனோவேஷன் என்ற ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம். இனோவேட்டர்ஸ், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள். இன்னைக்கு நாடுகளுக்கு இடையே இருக்கிற போட்டி எதனாலன்னா, யார் நிறைய இனோவேட் பண்ணுறாங்களோ அந்த நாடு தான் தலை சிறந்த நாடாக இருக்கிறது. ஸோ அமெரிக்கா அண்ட் சைனா எதுக்கு முன்னோடியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய இனோவேஷன் ஸ்கில்ஸ், அதனால் அவங்க இன்னைக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய கல்வி திட்டத்திலும் ரிசர்ச் அண்ட் இனோவேஷனை ஊக்குவிக்கும் கல்வி திட்டமாக நாம் ஏற்படுத்த வேண்டியது தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, இது ஒரு நாட்டினுடைய தேவை. ஏனென்றால் நாடு வளர்ந்தால்தான் சமூகம் வளரும், சமூகம் வளர்ந்தால்தான் குடும்பம் வளரும், குடும்பம் வளர்ந்தால்தான் நாம் வளருவோம். இது அப்படியே விட்டுற முடியுமானா இல்லை. திருப்பி வாங்க, ரிவர்ஸில் வாங்க. நான் வளர்ந்தால்தான் குடும்பம் வளரும், குடும்பம் வளர்ந்தால்தான் சமூகம் வளரும், சமூகம் வளர்ந்தால்தான் நாடு வளரும். அப்படி பார்த்தோம்னா நாடும் நாமும் ஒன்று. நாம் தான் நாடு, நாடு தான் நாம் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் இந்த கல்வியை நாம் கையாண்டோம்னா, இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம் என்றால் ஐயமே இல்லாமல் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசாக திகழும் என்பதை சொல்லி இன்று விருது வாங்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வாழ்த்தையும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிகப்பெரிய சாதனைக்கு ஒரு சான்றாக வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக இதை நான் பார்க்கல. ஏன்னா நீங்க அத்தனை பேரும் பல புத்தகங்களை புரட்டி 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 படித்த சான்றோர்கள் அல்ல. நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் வாழ்வியலில் நூலாக படிக்காமல் அனுபவத்தில் படித்து இங்கு முனைவர் பட்டமாக நீங்க இங்க வந்திருப்பதுதான் மிக ஒரு சிறப்பான செய்தியாக நான் இங்க பாக்குறேன். அதே நேரத்துல உங்களுக்கு இன்று இங்க முனைவர் பட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷீல்டுல கொடுப்பாங்க. அது ஒரு சிறப்பு, அது ஒரு காகிதமா நான் பார்க்கல. எப்படி பார்க்கறேன்னா, சமூகம் உங்களுக்கு வழங்கும் மரியாதை, இத்தனை காலம் நீங்கள் இருந்த ஒரு மரியாதையை விட ஒரு டாக்டரேட் என்று நீங்கள் வெளியில போகும்போது உங்களை சமூகம் எப்படி பார்க்கும் என்றால், எனக்கு முன்னாடி பேசின சகோதரி பேசின மாதிரி கல்வியில் பல சாதனைகள் புரிந்தால் நம் நாடு முன்னேறும், இல்லை என்று சொல்லவில்லை. இத்தனை சாதனையாளர்கள் இருக்கும் பொழுது நாம் ஏற்கனவே முன்னேறி கொண்டுதான் இருக்கிறோம் என்பதையும் நான் இங்கு அறிகிறேன். ஆகையால கல்வியின் முக்கியத்துவத்தை நம்ம பேசும்போது மிக சிறப்பாக எல்லார் மனசுலயும் முதல்ல வரது நான் சார்ந்திருக்குவதை சேர்த்து சொல்லும்னா, நமது கல்வி கண் திறந்த ஐயா காமராஜரை நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன்னா காமராசர் ஐயா இல்லை என்றால், காமராசர் ஐயா அவர்கள் தமிழகத்தில் கல்வி கொடுத்தார் என்று சொல்வதை விட காமராசர் ஐயா
கல்வியையே தமிழக மூச்சாக மாற்றியதால்தான் இத்தனை சான்றோர்கள் இங்கு அமைய பெற முடிகிறது. ஏனென்றால் ஏதாவது ஒரு விதத்தில் பள்ளிக்கு போகாத பிள்ளைகளை முந்தி தள்ளுற வேலையை ஐயா காமராஜர் ஐயா செய்தவர்கள். படிப்பால் பசியால் பள்ளிகள் நிறுத்திவிடக் கூடாது என்று அதற்காக மத்திய உணவு திட்டத்தை வழங்கியவர்கள். 4 செவருக்குள்ள பிள்ளைங்க படிக்கிறாங்க என்று அவர் பார்க்கல, வாழ்வியலை அங்கு படிக்கிறார்கள் என்று பார்த்ததுனாலதான், அந்த வாழ்வியல் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இன்று வந்ததனாலதான் உங்களுக்கு அந்த முனைவர் பட்டம் என்ற ஒரு மிகப்பெரிய பட்டம் உங்களை தேடி வருகிறது. காரணம், அவர் கொடுத்த அந்த வாழ்வியல் தத்துவங்களை நாம் எல்லாரும் எல்லா மாநிலத்துக்கும் நாங்களாம் போயிருக்கோம். எங்கேயும் இல்லாத சிறப்பு தமிழகத்தில் இருக்கு என்றால் அது கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா வித்திட்ட விதைதான் என்று நாம் எல்லாரும் உணரணும். அதே நேரத்துல கல்விக்கண் திறந்த காமராசருடைய வாழ்க்கை வரலாறு பல அதிசயங்கள் நடந்திருக்கு. அவர் ஒரு வாட்டி அமெரிக்கா போயிருக்கேல்ல, அமெரிக்கர்கள் சொல்றாங்களாம், வந்து இறங்கின உடனே எல்லா நாட்டவரும் எங்களை மாதிரி ஒரு நாகரிகத்துக்கு மாறணும்னு ஆசைப்படுவாங்க. ஒண்ணு சென்டா இருக்கும், இல்ல அந்த வார்த்தையில் வர ஆங்கிலமாக இருக்கட்டும், இல்லை நடை உடை பாவனை ஏதாவது ஒன்றை தன்னுள் புகுத்தி கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பார்கள். நீங்கள் என்னன்னா அதே வேஷ்டி சட்டையோட வரீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவர் சொன்ன அந்த ஒரு வரி நம் வாழ்க்கையில் தலைமுறையை மாற்றக்கூடிய வரி என்னன்னு சொன்னார்னா, என் மக்கள் என்னை பார்க்கும் போது என்னை போல் அவர்களை நினைக்க வேண்டும், ஆகியால் தான் என்றும் எளிமையாக வருகிறேன் என்றார். அதுதான் அவருடைய அரசியல். அந்த அரசியல் எளிமையாக, நேர்மையாக, நியாயமாக இருந்தது என்பதை நாம் எல்லாரும் அணிவோம். அதே நேரத்துல கல்விக்கண் காமராஜரை பற்றி நாம் பேசும்போது தியாகத்தின் சின்னமாக கக்கஞ்சி அவர்களை பேசாமல் இருக்க முடியாது. கக்கஞ்சி அவர்கள் ஒரு எளிமையாக, நேர்மையாக, நியாயமாக வாழ்ந்தார் என்று சொல்வதை விட, கக்கஞ்சி அவர்கள் 16 இலக்காவுக்கு அமைச்சராக இருந்தாலும் தனது அதிகாரத்தால் அவர் எதையும் உயர்த்தி பிடிக்கவில்லை. தன் அதிகாரத்தால் அந்த அதிகார செயலை எளிமையாக்கி அனைவரிடம் கொண்டு போக சென்ற அந்த திறமை அவரிடம் இருந்தது. ஆகையால் தான் இன்னிய வரைக்கும் அரசியல்ல ஒரு அளவுகோல் என்று சொன்னால் அது கக்கஞ்சி அவர்கள் செய்த அந்த அரசியல் முறையே அளவுகோலாக இன்று மக்கள் பார்க்கிறார்கள். ஆகையால ஒரு மனிதர் ஒரு சிறப்பாக வராங்கன்னா, ஒரு தமிழகத்துல இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு முனைவர் பட்டம் பெறுபவர்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களோட அந்த வாழ்வியல் எளிமையும் நேர்மையும் அந்த கல்வியின் தத்துவத்தை உள்வாங்கி கக்கஞ்சி அவர்களின் நியாயத்தையும் நீங்கள் உள்வாகி இருந்ததுனால்தான் இத்தகைய ஒரு அழகான ஒரு அமைப்பாக இங்க இருந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல இன்னொன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். என்னுடைய சித்தப்பா அவர்கள் நாமக்கல்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அவங்க பிஹெச்டி ஒரு வருஷம் 2 வருஷம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷமா பண்ணார் ஒரு பிஹெச்டி. என்ன ஆச்சு இதுப்பா இப்படி பண்றீங்களே அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், பிஹெச்டினா என்னம்மா நினைக்கிற, பர்மனன்ட் ஹெட் டேமேஜ்மா, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை படித்தோமா அப்படின்னாரு. ஆனால் நான் இன்னைக்கு உங்களை எப்படி பார்க்குறேன்னா, உண்மையிலே சொல்கிறேன், மிக சிறப்பாக உங்களை அனைவரையும் பார்க்கும் போது people honored for your dedication, that is PhD for yourself. நீங்க அதற்காக உங்களுடைய சேவைகளுக்காக நீங்க இங்க சிறப்பாக ஹானர் பண்றீங்க. உங்களுடைய ஹானர இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நம்ம அண்ணன் அவர்கள் செய்யறாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எப்படி இந்தியாவே திரும்பி பார்க்கும்படி அந்த விவாத நிகழ்ச்சி, அச்சமில்லை அச்சமில்லை, அந்த விவாத நிகழ்ச்சியெல்லாம் முதலில் தமிழகத்தில் கொண்டு வந்த பெருமை அவருக்கு சேரும். அதே மாதிரி சொல்றேன், ஆண்டுதோறும் இப்படி முனைவர்களை நமது தமிழகத்தில் பல துறைகளில் சிறந்தவர்களை இப்படி அவர் கொண்டு போறாருன்னா அது நமக்கு ஒரு சிறப்பு. இங்க உள்ள பலர் கலை நாடகம் துறையில் நீங்கள் முனைவராக இருக்கலாம். நீங்கள் சமூகத்தின் உண்மையை வர்ணிக்கிறீர்கள். உங்களது படைப்புகளை மக்கள் பேசுவார்கள். அதே நேரத்தில் சமூகம் அதை கேட்கவும் செய்யும். இசை பாடல் துறையினருக்கு எனது வாழ்த்துக்களை தருகிறேன். அதே நேரத்தில் இசை என்பதை நீங்கள் ஒரு இசை கருவியில் வாசிக்கவில்லை, உங்கள் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களாக எங்களது மனிதர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதனால்தான் உங்களுக்கு இங்க இந்த துறையில பல டாக்டரேட் கிடைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இலக்கிய ஆய்வு துறையில் பல எழுத்துக்களை எழுதலாம். அதாவது என்ன சொல்ல, ஒரு வரி ஒரு மனிதரை மாற்றும்வாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகம் எழுதியிருந்தா ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய சக்தி அந்த இலக்கிய துறையிலும் ஆய்வு துறையிலும் இருக்கிற உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்துல விளையாட்டுத்துறை,
விளையாட்டுத்துறை எடுத்துட்டோம்னா நீங்க வாங்குற கோப்பைகள், அந்த கோப்பை மட்டுமா சிறப்பு, அந்த கோப்பைக்கு நீங்க படுற கட்டுப்பாடாக இருக்கட்டும், தோல்வியை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டிய அந்த முயற்சியாக இருக்கட்டும், எந்த காலத்திலும் அந்த கோப்பையை வாங்க வேண்டிய அந்த தைரியத்தை விடாமல் இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்கிறோம். அதுதான் இயல், அதாவது என்ன சொல்றது, வாழ்வியலினோட அர்த்தங்கள். இப்படி ஒவ்வொரு துறையிலும் அதே நேரத்தில் சமூக சேவை செய்ததற்காக இங்க டாக்டரேட் கொடுப்பாங்க, நானும் வாங்கியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் எப்படி சமூக சேவை செய்ய முடியும் என்று நான் ஏங்கிய காலங்களில் அப்படியும் செய்ய முடியும் என்று இங்க பலர் வாங்கும் பொழுது அதுதான் மனித நேயம் என்பதையும் நான் அறிகிறேன். ஆகையால நாம் ஒவ்வொருவரும் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து நாம் வாயக்கலைகள் 64 எதை படித்திருந்தாலும் அந்த கலையில் நாம முன்னோடியாக நம் சந்ததியருக்கு எடுத்து சொல்வதாக நீங்க வரும்போது இதனுடைய ஒரு என்ன சொல்றது, இந்த இன்னைக்கு வாங்கின சாதனை உங்க வாழ்க்கையில் நிறைவு பெற்றதாக நினைக்காம ஒரு புதிய தொடக்கமாக, ஒரு புதிய வெடிவெள்ளியாக, ஒரு புதிய ஒளியாக இந்த சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவா. ஆகையால ஒவ்வொருத்தரும் இந்த டாக்டரேட் முடிச்சுட்டு நீங்க வெளில போகும்போது பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் உங்களை அவர்கள் பார்க்கும் பார்வை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அத்தகைய பொறுப்பு உங்களிடம் வழங்கப்படுகிறது. எந்த துறையில் நீங்கள் வாங்கினாலும் அந்த துறையில் நீங்க பிரகாசமாக இருந்ததனால் கிடைக்கப்பட்ட இந்த வாழ்த்து. ஆகையால் கக்கஞ்சி குடும்பத்தின் சார்பாக இங்க உள்ள அனைவருக்கும் இந்த எந்த துறையில் நீங்க இந்த டாக்டரேட் வாங்கினாலும் உங்க அனைவருக்கும் எனது நன்றியும் உளமாற வாழ்த்துக்களையும் கூறி இத்தகைய அரிய வாய்ப்பு கொடுத்த எனது அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.